பொறுமை இல்லாதவருக்கு இந்த பதிவு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு குளத்துல தண்ணீர டெம்பரேச்சரை பார்க்குறோன்னு சொன்னால் குதிச்சு தான் பார்க்கணும் இல்லை, காலை வச்சு பார்க்கலாம். ஆனால் நமக்கு அந்த காலை வச்சு பார்க்குற அளவுக்கு கூட பொறுமை இல்லை. எதுவாக இருந்தாலும் டக்குன்னு குதிக்கணும், டக்குன்னு நடக்கணும், டக்குன்னு முடிக்கணும், டக்குன்னு டிசிஷன் எடுக்கணும், டக்குன்னு நடந்துடணும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, மனுஷன் அவசரக்காரனாக தான் படைக்கப்பட்டிருக்கானுண்டு. ஸோ நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக அவசரமாக எடுக்காமல் ஒரு டிசிஷனை யோசித்து நிதானமாக எடுக்கணும் சபுரோட. சபுர்ன்னு சொன்னால் நம்ம வாரத்தை ஏற்றுக்கிறது இல்லை, நமக்கு வர போகிறத இது சரியானதா, இது அல்லாஹ்வோட பாதையில் சரியானதா, இது நமக்கு சரியாக வருமா அப்படின்ட்டு யோசித்து முடிவெடுக்கிறது தான். ஒரு முஸ்லீம் நல்ல சிந்தனையாளராகத்தான் இருக்க வேண்டும்னு சொல்லி தான் குர்ஆன் போதிக்கிறது. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு டிசிஷன் எடுக்கக்குள்ள நம்ம நல்லா யோசிச்சுட்டு இது நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையா, இது அல்லாஹ்க்கு பொருத்தமாக இருக்குமா, இது நமக்கு சரியாக வருமா அப்படின்னு நல்லா யோசித்து ஆறுதல் அவர் முடிவெடுக்கணும். இந்த அறிவையும் எளிமையையும் அல்லாஹ் கிட்ட மேலும் மேலும் கேட்கணும் நம்ம. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.